பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை ஆசீர்வதித்து. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆசீர்வாதம்னா என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? ஆசீர்வாதம்னா பிளெஸ்ஸிங். அதோட ரூட் வேர்டு எங்கே வருதுன்னா ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வருது. பெனடிக்ஷன் என்ற வார்த்தையிலேருந்து வருது. இந்த பெனடிக்ஷன் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா குட் ஸ்போக்கன் வேர்ட், நாம் பேசுகிற நல்ல வார்த்தை. கர்த்தர் ஆபிரகாமுக்கிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார். அப்படி அவர் நல்ல வார்த்தைகளை பேசுவதனால அவனுடைய வாழ்க்கை நன்மைகளால் நிரம்புகிறது. கர்த்தர் நம்மளை குறித்து நல்ல வார்த்தைகளை பேசி இருக்கிறார். நாம் நன்றாய் இருப்போம் என்று, நாம் மேன்மையாய் இருப்போம் என்று, நாம் உயர்வாய் இருப்போம், நாம் ஜெயமாய் இருப்போம், நாம் வெற்றிகரமாய் இருப்போம் என்று, நல்ல ஐஸ்வர்யத்தோடும் செழிப்போடும் ஆஸ்திகளோடு வாழ்வோம் என்று, நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் குடும்ப நல் வாழ்வோடு வாழ்வோம் என்று கர்த்தர் நம்மை குறித்து அவர் பேசி இருக்கிறார். அவர் பேசுனது தான், அவர் நல்லதை பேசுகிறதுனால தான் அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று நாம் சொல்லுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா அவர் நம்மை குறித்து நல்ல வார்த்தைகளை அவர் பேசுகிறார். அதே போல் கர்த்தர் எப்படி நல்ல வார்த்தைகளை நம்மை குறித்து பேசுகிறாரோ, அதே போல் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம் எதிர்காலத்தை குறித்து நாம் நல்ல வார்த்தைகளை பேசணும். அதனால்தான் நம்ம காலையில் எழுந்த உடனே நாம் நம்மை ஆசீர்வதிப்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எப்படி நம்ம காலையில் எழுந்து ஆசீர்வதிப்பதுன்னா, நாம் காலையில் எழுந்து ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கூட நாம் சொல்லலாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இதோ நான் நன்றாய் இருக்கிறேன், நான் மேன்மையாக இருக்கிறேன், நான் உயர்வாய் இருக்கிறேன். இதோ என் உடலில் சுகமும் ஆரோக்கியமும் பெருகி கொண்டு இருக்கிறது. இதோ நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன், நான் செழிப்பாய் இருக்கிறேன், நான் ஆஸ்திகளை உடையவனாய் இருக்கிறேன், நான் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை, ஜெயமுள்ள வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். இதோ என் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கோடான கோடியாய் பெருகி இருக்கிறது என்று சொல்லி நம்மை பற்றி நாம் நல்ல விதமாக நாம் எழுந்த உடனே பேசுவோம் என்று சொன்னால் நம்மையே நாம் ஆசீர்வதித்து கொள்ளுகிறோம் என்று அர்த்தம். நாம் எதை பேசுகிறோமோ, விசுவாசத்தோடு எதை பேசுகிறோமோ அது விரைவில் நமக்கு நிறைவேறும். ஏன்னா நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னா, நம்ம படித்த படிப்பில் கூட இல்லை. படிக்கிறது நல்லது, ரொம்ப நல்லா படிக்கணும், எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளவும் படிக்கணும், எல்லாமே நல்லது. ஆனால் வேதம் சொல்லுது நம்ம வாயில் தான் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு. நம்ம வாழ்க்கையே நம்ம வாயில் தான் இருக்குது. ஏன்னா கடவுள் மனுஷனுக்கு வல்லமையை எங்கே கொடுத்துருக்கிறார்னா வாயில் தான் கொடுத்துருக்கிறார். நாம் நம்மளை குறித்து நம்ம மேன்மையாக, உயர்வாக, நன்றாக, ஆரோக்கியமாக, சுகமாக, சமாதானத்தோடு வாழ்வது போல, சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வது போல் அன்னாடம் நம்ம பேசுவோம் நம்மளை குறித்து என்று சொன்னால் ஒரு நாள் நம்ம பேசினபடியே நம்ம வாழ்க்கை இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை எங்கே இருக்குதுன்னா அது நம் நாவில் இருக்கிறது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கடவுள் என் வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு காத்துட்டு ஜெபம் பண்ணுறாங்க கர்த்தரிடத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றணும். ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட என்ன சொல்கிறார் தெரியுமா? இதோ நான் உங்கள் வாயிலேயே அந்த வல்லமையை கொடுத்துருக்கிறேன்,
உங்களாலேயே நீங்கள் பேசி நல்ல வார்த்தைகளை உங்களை குறித்து பேசி உங்கள் வாழ்க்கையை உங்களால் மாற்றிவிட முடியும். அந்த சக்தியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் என்னுடைய சாயலாகவும் என்னுடைய ரூபத்தை போலவும் நான் உங்களை உண்டாக்கி இருக்கேன். என்னை போல தான் நீங்கள். நான் எப்படி வாயில் பேசி கிரியைகளை நடப்பிக்கிறனோ அதே போல் நீங்களும் என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை உங்களை குறித்து அன்றாடம் பேசுனீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பேசின காரியம் கூடிய விரைவில் செயல்படும். ஏன்னா உங்கள் வாயில் அப்படி ஒரு வல்லமையை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் நமக்கு இந்த நாளில் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஆசீர்வதித்து கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். நல்ல வார்த்தைகளை நாம் நன்றாக இருப்போம், மேன்மையாக இருப்போம், ஜெயமாக இருப்போம், உயர்வாக இருப்போம். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கோடான கோடியாய் பெருகி இருக்கும். நல்ல வாழ்வு உண்டாயிருக்கும், நல்ல வியாபாரம் உண்டாயிருக்கும், நல்ல வருமானம் உண்டாயிருக்கும், நல்ல வழிகளும் வாசல்களும் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஏற்கனவே நம்மளை குறித்து நம்மிடத்தில் நம்மள ஆசீர்வாதத்தை கூறிவிட்டார். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னா நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம நாவை சரியாக பயன்படுத்த வேண்டியது தான். எப்படி பயன்படுத்துறது? அந்நாளும் காலையிலும் மாலையிலும் ஒன்று தூங்கிறதுக்கு முன்னாடி தூங்கி ஏஞ்ச பிறகு எப்படியோ ஒரு டைம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நம்மளை குறித்து கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கேன்? நான் சுகமாக இருப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன், நான் நன்றாக இருப்பேன், நான் உயர்வாக இருப்பேன், நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும். இதோ நான் பரீட்சையில் நிறைய மார்க்கு வாங்குவேன், என்னுடைய வியாபாரம் பெருகும், என்னுடைய குடும்ப நல்வாழ்வு பெருகும், சமாதானம் பெருகும், சந்தோஷம் பெருகும். என் வாழ்க்கையில் நான் மேன்மையாக இருப்பேன், உயர்வாக இருப்பேன், நான் ராஜாவை போல இருப்பேன், ஆசாரியனாக இருப்பேன், நான் ஆளுகிறவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளை குறித்து உயர்வாக நன்றாக மேன்மையாக நாம் பேசுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எதை பேசுகிறோமோ அது ஒரு நாள் நம்முடைய வாழ்வாக ஆகும். அதுதான் ஆசீர்வாதம். அதுதான் ஆசீர்வாதத்தை நம்ம கட்ட விற்கிற முறை. தேவன் நம்மள ஆசீர்வாதத்தை கூறியிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாயினால் நமக்கு சாதகமாக நாம் பேசும்போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளால் வந்து நம் வாழ்க்கையில் அது பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும் என்பதை விரும்புகிறார். அதனால்தான் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் விரும்பினா மட்டும் போதாது, நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நாம் விரும்பணும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம மேன்மையாக இருக்கணுன்றது அந்த டிசையர் நமக்குள்ளே கொடுக்குறாரு தெரியுங்களா, அதுதான் ஆசீர்வாதம். அந்த டிசையர் நமக்குள்ளே இருந்தால் மட்டும் போதாது, அந்த டிசையரை நாம் பேச ஆரம்பிக்கணும். நாம் தனியாக இருக்கும்போது நாம் பேசணும், நம்மளை பற்றி உயர்வாக மேன்மையாக நாம் பேச நாம் கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் கர்த்தர் சொல்கிறாங்க, நீ ராஜாவாய் இருப்பாய். அப்போ ராஜான்னா அவன் எப்படி இருப்பான் யோசித்து பார்க்கணும். அப்படி ராஜா எப்படி இருப்பான்றது யோசித்து நாம் அப்படி இருப்பதாக நம்ம பேசினாலே போதும், நம்முடைய வாழ்க்கை மேலோங்கி நன்றாக மாறிவிடும். இவர் ஏதேனை போல மாறிவிடும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னையிலிருந்து உன்னை குறித்து சரியாய் பேச கற்றுக்கொள். கர்த்தர் எப்படி நம்மளை பார்க்குறாரோ அப்படி நாம் பேச கற்றுக்கொள்வோம். சுகமுள்ளவர்களாக, சுகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் சுகமானேன் என்று பேசுங்க. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குன்னா அந்த கஷ்டத்தை நம்ம பார்க்காம நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை பேசுவோம். நமக்கு பலகீனம் இருக்குன்னா அந்த பலகீனத்தை பற்றி நம்ம பேசாமல் நாம் பலமுள்ளவர்களாக நாம் பேசுவோம். ஒரு வேளை நமக்கு வேலை இல்லைன்னா நாம் செய்ய வேண்டியது வேலை இல்லைன்னு நாம் பேசாமல் நாம் நல்ல வேலையில் இருக்கிறோம், மேன்மையான வேலையில் இருக்கோம், கை நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பேசுவோம். ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இல்லைன்னா
சமாதானம் இல்லை என்பதை பேசாமல் சமாதானத்தோடு இருக்கிறோம் என்பதை பேசுவோம். ஒருவேளை ஐஸ்வர்யம் இல்லாமல் இருப்பீங்கன்னா, ஒருவேளை கடனில் வருமானமே இல்லாமல் கடனில் பற்றாக்குறையில் வட்டி கட்டி சமாளிக்க முடியாத நிலையில் இருப்பீங்கன்னா, இதோ என்னால் வட்டி கட்ட முடியல, எனக்கு வருமானமே இல்லை, நான் என்ன செய்வேன்னு தெரியல என்று பேசாமல் அதுக்கு ஆப்போசிட்டாக பேசுங்க. நான் நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், ஐஸ்வர்யம் என்னை தேடி வந்து நிரப்பி கொண்டு இருக்கிறது, நான் மல்டி மில்லியனராக இருக்கிறேன் அப்படின்றத பேசுங்க. அப்படி நீங்கள் பேசும்போது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறத உங்களால் பார்க்க முடியும். அதனால் சிறந்த நேரம் காலையில் எழுந்த உடனே உங்களை நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி உங்களை ஆசீர்வதிங்க. நன்றாக இருக்கிறேன், மேன்மையாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியம் என் வாழ்க்கையில் பெருகி கொண்டு இருக்கிறது, வியாபாரம் பெருகி கொண்டு இருக்கிறது, வருமானம் பெருகி கொண்டு இருக்கிறது, நல்ல யோசனைகளை உடையவனாக இருக்கிறேன், சமாதானம் நிரம்பினவனாக இருக்கிறேன். இதோ என்னை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனும் என்னை அன்பு செய்கிறான், நானும் அத்தனை மனிதர்களையும் அன்பு செய்கிறேன், நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன், நான் தப்பு செய்ததை மற்றவர்கள் எல்லாம் மன்னிக்கிறாங்க, நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இன்று நான் உயர்வாக இருக்கிறேன், இன்றைக்கி நான் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பேசுங்க. அப்படி நீங்கள் பேசும்போது அந்த ஆசீர்வாதமெல்லாம் உங்களை வந்து நிரம்பி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாறினதாக நீங்கள் காணப்படுவீங்க. ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, காலையில் எழுந்த உடனே உன்னை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசு. அந்த வார்த்தைகள் ஒரு நாள் அது நிறைவேறுகிறத உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.